ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை தேவன் சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மன்னா, ஒரு தெளித்தேன். யோனா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒரு வேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அல்லேலூயா. ஒரு கொந்தளிப்பு. அல்லேலூயா. ஒரு கொந்தளிப்பு. என் அன்பு தேவப்பிள்ளையே, அவன் பயணம் செய்த அந்த கப்பலில் ஒரு கொந்தளிப்பு. கப்பல் கவரப்போகிறது, அழிக்கப்பட போகிறது. பலவிதத்திலே என் அன்பு தேவப்பிள்ளையே போராட்டம். மாலுமி என் அன்பு தேவப்பிள்ளையே அடித்தட்டில் படுத்திருந்த யோனாவை பார்த்து கேட்கிறார், ஒருவேளை சுவாமி நம்மை நினைத்தரலாம் அல்லவா? எழுந்திரலும், படுத்திருக்கிறது என்ன? எழுந்திரலும், விண்ணப்பம் பண்ணும் என்று சொல்லி. இன்றைக்கு கூட தூங்குகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், படுத்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீ கனநித்திரையில் தூங்குகிறாயோ, அல்லது அசதியில் தூங்குகிறாயோ, அல்லது வியாதியில் படுத்து கிடக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறாள், எழுந்திரு, எழுந்திரு, ஆண்டவரும் படுக்கை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். எழுந்து விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தாயை, எழுந்திரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயை, நீ எழுந்திரு. எழுந்து அமர்ந்து விண்ணப்பம் பண்ணு. கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய ஜெபத்தை கேட்கும்படிய ஆவலோடு கூட இருக்கிறார். சுவாமி இந்த வேளையில் உன்னை நினைத்தருளுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளையே, அநேக பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்கிறேன். ஒரு படுக்கை உண்டு, ஒரு படுக்கையை நான் காண முடிகிறது. காலங்காலமாய், வருஷமாய், பரம்பரையாய், கோத்திரமாய் மாந்திரிகத்தின் நிமித்தம் படுத்து கிடக்கிறார்கள். மாந்திரிகத்தினுடைய கிரிகள் நிமித்தம் அழிக்கப்பட்டு படுத்த படுக்கையோடு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து மரணங்கள் ஏற்படுகிறது. ஒன் பை ஒன்னா 2 மாதத்துக்கு ஒன்று, 3 மாதத்துக்கு ஒன்று, 6 மாதத்துக்கு ஒன்று, வருஷத்துக்கு ஒன்று என்று சொல்லி மரண படுக்கை, மரணம் சம்பவிக்கிறது. படுத்த படுக்கையோடு கூட போய்விடுகிறார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நான் உங்களை நினைத்திருக்கிறேன். இனி அப்படி நடக்காது, அப்படி நடக்காது. உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிற கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட படுக்கையிலிருந்து உங்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். மாந்திரிகத்தின் நிமித்தம் எவ்வளவோ வியாதி என்று சொல்லி செலவு பண்ணிட்டீங்க. ஆனால் வியாதி ஒன்றும் இல்லை. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல், எது எடுத்தாலும் நார்மல். ஆனால் படுத்த படுக்கை. இன்றைக்கு அந்த சத்துருடைய மாந்திரிகத்துடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே செபி. நீ செபிக்க ஆண்டவர் கேட்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ மாத்திரமல்ல, உன் குடும்பமே, அந்த கப்பலே, அல்லேலூயா, உன் தேசமே, உன் பகுதியே, உன் பிள்ளைகள் எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். செபி. சுவாமி ஒரு வேளை நம்ம நினைத்தருளுவார். ஒரு வேளை அல்ல, நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. படுத்திருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்புகிறார். தூங்குகிற உன்னை பார்த்து கர்த்தர் உன்னை எழும்பு என்று சொல்லுகிறார். அமைதியாக இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கப் போகிறது. தேவ சமூகத்துக்குள்ள செபிங்க. ஜெப ஆவினாலே கர்த்தர் நம்மை நிரப்பப் போகிறார். விண்ணப்பத்தின் ஆவினாலே நிரப்பப் போகிறார். எல்லா கட்டுகள் உடைய போகிறது. இப்பொழுது செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம். செபிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். படுத்து கிடக்கிற வியாதியிலே, மாந்திரிகத்திலே, செய்வினிலே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தூக்க மயக்கத்திலே, ஆண்டவரே உலக சிநேகத்திலே, உலக சிற்றின்பத்திலே படுத்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. எழும்ப பண்ணும். கால் ஊன்றி எழும்பி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கால் ஊன்றி எழும்பி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா கட்டுகளை உடைக்கிறனப்பா.
தொடர்ந்து வருகிற ஆண்டவரே, மாந்திரிகத்தின் நிமித்தம் உண்டாகிற மரண கட்டுகளை உடைக்கிறேன், செய்வினை கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சத்துடைய போராட்டங்களை கர்த்தர் அழித்துப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வல்லமுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஜெப ஆவினால், விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பு 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 சுவாமி, நிரப்புங்கப்பா. இந்த வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்துக்கு செய்யும். நீ நிரப்பினதற்காக நன்றி அப்பா, நிரப்பினதற்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும். ஒரு வல்லமுள்ள கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். விசேஷமாக யூடியூப் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஜெய்சஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் நேயர்களுக்காக ஆண்டவரே நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழும்ப பண்ணும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய பலத்தால் இடை கட்டிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.